இப்போ நம்ம சர்வீஸ் பார்க்க போகிறது OnePlus 7 Pro மாடல். இது ஒரு எட்ஜ் மாடல். இந்த மாடலில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னா, மொபைல் ஆன் ஆகிறதில்ல. நம்ம சார்ஜ் போட்டு பார்க்குறோம். இப்போ மொபைல் ஆன் ஆகுது, சார்ஜ் ஏற ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ப்ரெஸ் ஆகிறதில்ல. லாக் ஆன மாதிரி அப்படியே உள்ளே லாக் ஆன மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இந்த மேலே வர இதுக்கு பேர் மேலே வர்றது வந்து அவுட்ரு சுவிட்சு. இந்த அவுட்ரு சுவிட்சு சில டைம் கம்ப்ளைண்ட் இருக்கும், இல்லைன்னா இன்னர் சுவிட்சில் கம்ப்ளைண்ட் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ரு சுவிட்ச் தான் நிறைய மாடல் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்ரு சுவிட்சு, இது அவுட்ரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வால்யூம் ப்ளஸ் மைனஸ் சுவிட்சு, இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு இன்னர். இப்போ இந்த மொபைலை பிரித்து இந்த சுவிட்சை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்குறோம். இந்த மொபைல் ஆன் ஆகாமல் வந்தது, சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது, சார்ஜிங் இண்டிகேஷன் காட்டுது. ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. என்னன்னு பார்த்தோன்னா ஆன் ஆஃப் அவுட்ரு நாபு வெளியே வர்றது ஆன் ஆஃப் அவுட்ரு நாபு, அவுட்ரு சுவிட்சுன்னு சொல்லலாம். இது வந்து சரியாக ப்ரெஸ் ஆகலை, லாக் ஆன மாதிரி இருக்குது. அதனால் இதை கழட்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இன்னராக அவுட்ரு சுவிட்ச் ஃபால்ட்டா அப்படின்னு. இப்போ ஏற்கனவே இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பேக் டோர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு, நிறைய உடஞ்சி போயிருக்கு. அப்போ நீங்கள் கழட்டும் போது மேற்கொண்டும் உடையும். அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப்பை ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி செல்லோ டேப்பை ஒட்டிடணும். ஒட்டுச்சுன்னா அந்த பேக் டோரை கட் பண்ணி எடுக்கிற மாடல். இது கழட்டுற மாதிரி மாடல் கிடையாது. இது வந்து பேக் டோரை கட் பண்ணி எடுக்கிற மாடல். அதனால் இந்த இவ்வளோ பேக் டோர் வந்து நிறையவே உடஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா உடையும். அதனால் இந்த செல்லோ டேப்பை ஒட்டிக்கிட்டோன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செல்லோ டேப் ஒட்டிட்டோம். எப்பவும் போல் இந்த சீட்டை எடுத்துக்க வேண்டியது. நல்லா பார்த்தீங்கன்னா சென்டர் கேஸுக்கும் பேக் டோருக்கும் சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த சீட்டை உள்ளே நுழைச்சி கட் பண்ண போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் ஊற்றி இந்த டோரை கட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இது ஏற்கனவே நிறைய உடஞ்சிருக்கு. நீங்கள் பெட்ரோல் ஊற்றினீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால பிசுறு பிசுறாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பெட்ரோல் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கழண்டு வரும். இந்த நம்ம பேக் டோரை வந்து கட்
இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ளாஷ் லைட்டு. இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு வருது. இந்த பேக் டோரை வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஸ்பீடாக இழுத்துடாதீங்க, இந்த ஸ்ட்ரிப்பு கட் ஆகிரும். இது வந்து ஃப்ளாஷ் லைட்டுக்கு உண்டான ஸ்ட்ரிப்பு. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து லைட்டாக தூக்குனிங்கன்னா கலந்து வந்துடும். நகை இருந்ததுன்னா நகத்தை வச்சு லைட்டாக தூக்குனிங்கன்னா இது கலந்து வந்துடும். பிடிச்சி இழுத்துடக்கூடாது, இப்படி இருக்கிறத பிடிச்சி இழுக்கக்கூடாது. லைட்டாக நகத்தை வச்சு தூக்குனிங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து கலந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம பேக் டோரை வந்து கழட்டிட்டோம், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு, இந்த இடத்துல தான் ஆன் ஆஃப் அவுட்டர் நாப் வருது. இப்போது இந்த லாக்கை நம்ம கழட்டி எடுக்கணும். இந்த லாக்கை கழட்டி எடுக்கும்போது இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டணும். இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம். நைஃபை யூஸ் பண்ணும்போது பேட்டரி பக்கத்தில் கொண்டு போயிடக்கூடாது. இப்போ இது ஏற்கனவே இந்த பேக் டோர் ஓட்டுறதுக்கு லைட்டாக பேஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பேஸ்ட்டு இந்த சுவிட்சு கூட சேர்ந்தே இருக்குது. இப்போ லைட்டாக அந்த இடத்துல ஒரு ட்ராப் வந்து பெட்ரோல் விட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இந்த பேஸ்ட்டை தொடச்சி எடுத்துக்குவோம். இப்போ அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டோம். லைட்டாக இங்கே வச்சு தூக்குனிங்கன்னா இந்த பிளேட்டை நம்ம கழட்டி எடுத்துடலாம். இந்த பிளேட்டை கழட்டி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரூவையும் கழட்டணும். கழட்டினா தான் இந்த பிளாஸ்டிக் லாக்கு வெளியே வரும். அப்போ தான் ஆன் ஆஃப் அவுட்டர் சுவிட்சை நம்ம வந்து மாற்ற முடியும். இப்போது இந்த ஸ்க்ரூஸையும் நம்ம கழட்டி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சின்ன கேப்பில் வச்சு தூக்குனிங்கன்னா இந்த லாக் வந்து நம்ம கலந்து வர ஆரம்பிச்சிடும். எந்த பொசிஷனில் கழட்டினீங்களோ அதே பொசிஷனில் வச்சிடணும். ஏற்கனவே இந்த சைடு வந்து காடி வந்து உடஞ்சிருக்கு. இங்கே ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டை எந்த பொசிஷனில் இருக்கோ அதே பொசிஷனில் பார்த்து இதை கழட்டி மேலே எடுத்துடணும். இதை இங்கே வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு நாப்பை மேலே அப்படி இந்த 3 பாயிண்ட் இருக்கும். 1 2 3 ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் தள்ளுனீங்கன்னா அது வெளியே வந்துடும். இந்த அவுட்ரு நம்ம கழட்டி எடுத்துட்டோம். உள்ளே வந்து சுவிட்சு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது புது நாபு. இந்த புது நாபை வந்து உள்ளே சொருகணும். சும்மா என்ன பொசிஷனில் கழட்டினீங்களோ அதே பொசிஷனில் உள்ளே வைக்கிறீங்க. உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ப்ரெஸ் ஆகுது. அப்போது உள்ளே இருக்கிற இன்னர் ஸ்ட்ரிப்பு வந்து நல்லாயிருக்கு. வெளியே வர அவுட்டர் நாபு தான் ஃபால்ட்டு. இப்போ வந்து பழைய நாபை கழட்டிட்டோம். புது நாபு உள்ள கரெக்டான பொசிஷன்லாம் உள்ளே சொருகிட்டோம். ஒன்றும் யோசிக்கவே வேணாம், சும்மா கழட்டிட்டு அப்படியே சொருகிறது தான். சொருகிட்டோம். இப்போது ஏற்கனவே இந்த ஸ்டீல் லாக் எடுத்திருப்போம். என்ன பொசிஷனில் எடுத்தீங்களோ அதே பொசிஷன்லாம் உள்ளே வச்சுட்டா வேலை முடிச்சு. நமக்கு இடைஞ்சல் பண்ணுறதுனால இப்போ டியூசரை யூஸ் பண்ணுறோம். டியூசரில் பிடிச்சி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போது அதோடய பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போது இந்த பிளாஸ்டிக் லாக் எடுத்து
கரெக்டான அதே பொசிஷனில் வச்சு எப்படி கழட்டினீங்களோ அதே பொசிஷனில் வச்சு நான் அமுத்த போகிறேன். இது நெட்வொர்க் ஆண்டனா வயர். இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இது மெதுவாக உள்ளே தள்ளிடுவோம். இப்போ நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்சு வந்து பர்ஃபெக்டாக சுவிட்சு ப்ரெஸ் ஆகுதான்னு பார்க்கணும். இது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குது. அப்போ மீண்டும் இந்த பிளாஸ்டிக் லாக்கை வந்து வெளியே எடுக்கிறேன். கழட்டின அந்த ஸ்டீல் பிளேட் வந்து சரியாக உட்காரல, அதனால் நமக்கு இடைஞ்சல் பண்ணுது. நெட்வொர்க் ஆண்டனா வயரை வெளியே எடுத்துருவோம். ஓகே, கரெக்டாக லாக் ஆகி உட்காந்துருச்சு. இப்போ நெட்வொர்க் ஆண்டனா வயரை அது வழியே விட்டுருவோம். இப்போது கழட்டின ஸ்க்ரூவை இங்கே பண்ணிடலாம். பிளாஸ்டிக் லாக்குக்கு வர ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும். மெயின் ஸ்க்ரூவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் மாற்றி போட்டுறக்கூடாது. மாற்றி பெரிய ஸ்க்ரூவை அந்த இடத்துல போட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த காடி உடஞ்சி போயிடும். அதனால் என்ன ஸ்க்ரூவை கழட்டினீங்களோ அந்த ஸ்க்ரூவை நீங்கள் போடணும். இப்போ வந்து ப்ரெஸ் ஆகுது. ஆன் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான். இந்த மொபைல் வந்து இந்த மாடலுக்கு வந்து நம்ம ஆன் ஆஃப் அவுட்ரு நாபை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னர் சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட் இல்லை, அவுட்ரு நாபு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ கழட்டின ஸ்க்ரூஸ் எல்லாம் கரெக்டான அந்தந்த பொசிஷனில் ஸ்க்ரூ பண்ணிடலாம். எப்பொழுதுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் லாக்கரை கழட்டும் பொழுது உள்ளே சொருகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே சொருகிட்டு லைட்டாக இங்கே அமுத்தணும். இப்போ வந்து இது வந்து இந்த பிளாஸ்டிக் லாக் வந்து மேலே வர பிளாஸ்டிக் பிளேட் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக சீட் ஆகிடுச்சு. உள்ளே சொருகிட்டு தான் அமுத்தணும். இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் பண்ணிட்டோம். மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் ஸ்டிப்பு போடும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். இப்போ பேக் டோருக்கு வந்து பேஸ்ட் போட்டாச்சு. இந்த கார்னரில் மட்டும் பேஸ்ட் போட்டால் போதும், நடுவுலையெல்லாம் பேஸ்ட் ஊற்றக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட் ஸ்டிப்பை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம். அந்த புஷ்ஷில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். பேக் டோர் வந்து கரெக்டாக சீட்டாக இருக்குது. ஒரு 4 ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவோம்.